என்னதான் சுட சுட புளிக்குழம்பு இருந்தாலும் சூடாக சாப்பாடு இருந்தாலும் ஏதாவது புதுசாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டியை தூக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு அவிச்ச முட்டையை வெள்ளைக்கருவை மட்டும் நல்லா நறுக்கி சூப்பராக எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ள போட்டுட்டு அப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டு கிண்டிட்டு அதை எடுத்து இஞ்சி பூடை அரைச்சி வச்சு அதை நல்லா போட்டுவிட்டோம். போட்டுவிட்ட பிறகு அதே ஒரு கிண்டிட்டு அடுத்து உரப்பு காண்டி சும்மா வத்தல் பொடி கொஞ்சம், அதுக்கடுத்து காரம் மசாலா பொடி கொஞ்சம், அதுக்கடுத்து வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சம் போட்டு அப்படியே ஒரு கிண்டி நல்லா கிண்டி விட்டோம். முருக வந்தோம். கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் உரப்புக்கு போட்டோம். அதுக்கடுத்து கொஞ்சோண்டி உப்பு போட்டோம். ஏன்னா உப்பு இல்லாத பண்ணிட்டோம், குப்பையில் சொல்லுவாங்க. உப்பு போட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் தக்காளி, வெட்டி வச்ச தக்காளி, அதுக்கடுத்து பல்லாரி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டினோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டிட்டு வச்சோம். வெந்த உடனே அப்படி முருக பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா இருக்க சாப்பாடை அள்ளி போட்டு ஒரு கிண்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே சூடாக தண்டி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா எக் ரைஸ் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக்